ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ மனதில் நினைப்பது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, நீ வேண்டி விரும்பி ஆசையோடு காத்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கேள்விக்குறியோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறாயல்லவா? நான் சவாலாகவே கூறுகிறேன், இன்று இரவுக்குள் உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை அனைத்துமே உனக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோடுதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு
நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்த போதும் பெருமாள் மீது தீவிர பக்தரோடு இருந்தார். பெருமாளுக்கு எதை படைக்காமல் தான் எதையும் உண்ணவே மாட்டார். அதேபோல் அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அந்த அந்தணரின் மனைவி அந்த பணக்காரரோடு தன்னுடைய கணவனை எப்பொழுதும் ஒப்பிட்டு அவர் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே தன் கணவரை குறை கூறிக்கொள்வதுதான் அந்த மனைவியின் வேலையாகவே இருந்தது. இதை கேட்டு கேட்டு சலிப்படைந்த அந்த அந்தணர் தானும் அதிகமாக பொருள் ஈட்டலாம் என்று பிரயாணத்தை தொடங்கினார். வெளியூருக்கு சென்று அதிகமாக பொருள் ஈட்ட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். வழியில் பெரும் சவாலான பல விஷயங்களை அவர் கடக்க வேண்டியிருந்தது. அப்படி சென்று கொண்டே இருக்கையில் புயல், மழை, வெயில் என்று எதையுமே பார்க்காமல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதை
மேலிருந்து பார்த்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும், உங்களுடைய தீவிர பக்தரான அந்த அந்தணரை ஏன் இவ்வளவு காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பெருமாளிடம் கேட்டனாராம் மகாலட்சுமி தாயார். அதற்கு பெருமாள், இந்த ஜென்மத்தில் செல்வத்தை ஈட்டுவதற்கான வழி அவரிடம் இல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய வழியும் அவருக்கு இல்லை என்று கூறினாராம். இதை கேட்ட மகாலட்சுமி, செல்வத்திற்கு அதிபதியாக நான் அவருக்கு தேவையான செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஆவேசமாக கூறினாராம். இதை கேட்ட பெருமாள், நீ என்னதான் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அவருக்கு வழியில்லை, அவருடைய விதியும் அப்படி இல்லை என்று கூறினாராம். ஆனாலும் மகாலட்சுமி தாயாரின் ஆசைக்காக நீ இதை 2 தடவை அவருக்கு பயன்படுத்தலாம், உன்னுடைய செல்வத்தை அவருக்காக 2 தடவை நீ அதை பிரயோஜித்தப்படுத்திப்பார், அப்பொழுது தெரியும் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்று என்று கூறினாராம் பெருமாள். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த அந்தணர் நடந்து செல்லும் வழியில் ஒரு பொன் மூட்டையை போட்டாராம். அவர் போட்ட பின்பு அந்த அந்தணருக்கு ஒரு நினைவு வந்தது. நாம் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கண் இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறோம், கண் இல்லாதவர்கள் படும் பாடு எப்படித்தான் இருக்குமோ தெரியவில்லை, நாம் சில நேரம் கண் இல்லாதவன் போல் நடந்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் அவர்களின் கஷ்டம் புரியும் என்று கண்களை மூடிக்கொண்டு நடக்கத் துவங்கினார். அந்தன் வழியில் அந்த மகாலட்சுமி தாயார் போட்ட பொன் மூட்டையும் இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்று விட்டார். உடனே மகாலட்சுமி தாயார் இதை பார்த்துவிட்டு அடுத்த பொன் மூட்டையை அவர் முன் போட்டார். அப்பொழுது அந்த அந்தணர் கண்களை திறந்து கொண்டு வந்தமையால் அந்த பொன் மூட்டை அவர் கண்ணில் பட்டது. உடனே அவர் சிந்திக்கத் துவங்கினார், இந்த பொன் மூட்டையை யாரோ தவறவிட்டு போய்விட்டார்கள், அவர்கள் மனம் இப்பொழுது எவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டிருக்கும், எனவே நாம் இங்கேயே அமர்ந்து இந்த பொன் மூட்டையை பாதுகாக்கலாம், யாராவது தேடிக்கொண்டு வருகிறார்களா என்று பார்ப்போம், அப்படி தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் இதை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு பின் நம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மூட்டையின் பக்கத்தில் அமர்ந்தே விட்டார். அப்பொழுது அந்த வழியில் தன்னுடைய குதிரை வண்டியில் அந்த பணக்காரர் வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அந்தணருக்கு புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த பொன் மூட்டையை தவற விட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை நிறுத்தி, இதோ நீங்கள் தவறவிட்ட பொன் மூட்டை என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அப்பொழுதுதான் பெருமாள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. என்னதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய விதி இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது அப்பொழுது விளங்கியது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். நம் கர்மாவை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். விதி வலியதுதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. நம் விதியும் வலியதுதான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படிதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்துதான் சேரும். அதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். மனம் என்பது எப்பொழுதுமே எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பதால் எதை பற்றியுமே சிந்தித்து செயல்படாமல் தேவையான முடிவுகளை எடுக்க முடியாமல் நல்ல முடிவுகளை தகுந்த நேரத்தில் எடுக்க முடியாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பெரிதுபடுத்தி பெரிதாக பார்ப்பதுதான் மனித மனதின் இயல்பு. எதையுமே சுலபமாக கடந்து போக கற்றுக்கொள். எப்பொழுதாவது யாராவது உன்னை திட்டிவிட்டார்களோ அல்லது இழிவாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பழிவாங்க வேண்டும், அவர்களை திட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீ இல்லாத பொழுது, அவர்களை எதிருக்கு எதிராக நின்று பேச முடியாத சூழலில் நீ சிக்கி தவிக்கும் பொழுது உன் மனமானது அந்த விஷயத்தை பெரியப்படுத்தி அவர்களை
திட்டுவது போல, அடிப்பது போல ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் உருவாக்கி அந்த நிமிடத்தில் உன்னை சாந்தப்படுத்தும். அதுபோல உன் மனம் எப்பொழுதுமே உன்னை நிம்மதியாக்கும் வழியை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கும். அதே போல உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவும் உனக்கு எது நல்லது, உன் வாழ்விற்கு எது நல்லது, உன் மனதிற்கு எதை செய்தால் அது நிம்மதி கிடைக்கும், உன் வாழ்விற்கு எது செய்தால் அது உன் முகத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை பார்த்து பார்த்து நானும் ஆவலோடு அதை செய்து கொண்டே இருக்கிறேன். மாயமான இந்த உலகத்தில், மாயை மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் நியாயமான கோரிக்கைகளுக்கு எப்பொழுதுமே இடமே இல்லாதது போல ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் கடைசியில் நியாயமே, தர்மமே வெல்லும். ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள், நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டால், ஆசைப்பட்டால், நீ மற்றவர்களை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் சொல்வதை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. யாரையுமே பார்க்காதே. வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்ற சிந்தனை செய்து கொண்டு ஆராய்ந்து அதை செய்தாலே வெற்றி சுலபமாக நம்மை வந்து சேரும். எதை பற்றுமே சிந்திக்காமல், எதை பற்றுமே யோசனை செய்யாமல் செய்வதை அப்படியே செய்து கொண்டிருந்தால் அது திருப்தியில்லாத ஒரு செயலாகத்தான் முடியுமே தவிர வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காது. வார்த்தை கூர்மையாகிவிட்டால் அது நம்மையே சிதைக்கக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்துவிட்டு போகலாம். வார்த்தை கூர்மையாக ஆக்கிவிட்டால் அது திரும்ப மீண்டும் நம்மையே வந்து தீண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் பேச பழகு. சின்னம் சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்து உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறாய். நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்வில் என்றுமே தோற்றதே இல்லை, வெற்றியை மட்டுமே அனுபவித்திருக்கிறார்கள். மற்றொருவர் எந்த விதத்தில் உன்னை அலட்சியம் செய்தாலும், உன்னை அலட்சியப்படுத்தினாலும் கூட நீ அதை மனதில் வாங்கிக் கொள்ளாதே. ஒரு நொடி கூட அதை முன்னிலைப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தாதே. ஏனென்றால் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எங்கு நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உனக்கான வாழ்வு ஆரம்பிக்கிறது. உனக்கான புது அத்தியாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை பக்குவமாக மனதில் பதிய வைத்துக்கொள். அந்த நொடியிலிருந்துதான், எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த நொடியிலிருந்துதான் நீ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா என்று மட்டும் நினைக்காதே. அப்படி நினைக்கும் பொழுது உன் எதிரில் உள்ளவர்கள் சண்டை சச்சரவு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நேர் மாறாக நீ சகித்து கொள்ள பழகிக்கொண்டால், அனுசரித்து போக பழகிக்கொண்டால், பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதுவே உன் வாழ்விற்கு கவசமாக உன்னை தாங்கி நிற்கும். அமைதியாக இருந்து கொண்டு உன் மனதை நீயே தியானமாக வைத்துக்கொள். உன் மனம் பூங்காவனமாக மாறிவிடும். உன் வாழ்வே சோலைவனமாக உனக்கு திரும்பி நிற்கும். உன்னுடைய கோபங்கள், ஆதகங்கள், வெறுப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே உன் முன்னாக அந்த அமைதியாக நீ இருக்கும் சூழ்நிலையில் உன்னிடம் அவைகள் அனைத்துமே மண்டியிட்டு உன்னை விட்டு விலகிவிடும். உன் மனம் பூங்காவனமாக மிக அமைதியான சூழ்நிலையில் தழும்பி நிற்கும். இவையெல்லாம் உன்னை விட்டு விலகினாலே உனக்கிருக்கும் துன்பங்கள் அனைத்துமே சரி பாதியாக உன்னை விட்டு விலகிவிடும். வாக்குவாதமோ சண்டையோ கோபமோ எதற்குமே ஒரு தீர்வு அல்ல. அமைதிதான் மிகப்பெரிய தீர்வு என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக எது வந்தாலும் அமைதியாக உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள்.
அதுவே உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்து கொண்டே இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான அற்புதத்தை நடத்தவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன் என்பதை பக்குவமாக நம்பு. வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் எனக்கான நல்லதை நடத்தி காட்டுங்கள் சாயிநாதரே, நடத்தி தாருங்கள் சாயிநாதரே என்று மீண்டும் என்னிடமே வந்து புலம்பாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் உனக்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு நொடியில் நான் நிகழ்த்துவேன். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இதை முழுவதுமாக கேள். இதுவரை உன்னை பார்த்து நகைத்த கண்கள் நிச்சயமாக வருந்தும்படி நான் செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிரியமான பிள்ளையின் வாழ்க்கையில் அனைத்து அற்புதத்தையும் உன் சாயிபாபா நடத்தி காட்டுவேன்.